அன்பானவர்களே, உண்மையிலேயே இந்த காதல் நேசம் என்பது தங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய உடன்படிக்கை செய்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனைவி நமக்கு கையில் வழங்கியிருக்கிறார். அந்த மனைவியோடு நேசிப்பதுதான், காதலிப்பதுதான் உண்மையான காதல், உண்மையான நேசம். இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, திருமணத்திற்கு பிறகு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதையும் கூட நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியவில்லை. அதனால தான் மனைவியோடு பல பிரச்சனைகள், அன்றாடம் பிரச்சனைகள் இப்படி அதிகமாகிக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இளைஞன் எல்லா விஷயங்களையும் படிச்சிருக்கிறான், கற்றிருக்கிறான், பெரிய பெரிய பட்டதாரியாலாம் இருந்திருக்கிறான். ஆனா திருமணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைக்கணும், மனைவியோடு எப்படி பழக வேண்டும், குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்ல புதியதாக கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள் அல்லது முடித்தவர்கள் அல்லது பல வருடங்களாக ஆகி பழைய தம்பதிகள் இப்படி யாருமே அதுல அக்கறை செலுத்தாமல் இருப்பதை நம்ம அதிகமா பார்க்கிறோம். அதனால தான் அதிகமான பிரச்சனைகள் வருது. தலாக்கு, ஹுலா. ஒரு காலத்துல தலாக்குன்றது வராது, ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தலாக்கு அதிகரிக்கிறத பார்க்கிறோம், ரொம்ப அதிகமா வருது. அதே போன்று பெண்ணும் சரி, ஹுலா கொடுக்கக்கூடிய, எனக்கு கணவன் வேண்டாம் என்று ஹுலா என்று சொல்லக்கூடிய அந்த முறையும் கையில் எடுப்பது இன்னைக்கு அதிகமா போயிருச்சு. என்ன காரணம்? எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அந்த வாழ்க்கை முறையை அறியாததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம சந்திக்கிறோம்.